ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு போதும்டா எப்பா சாமி, எனக்கு இந்த வாழ்க்கையும் போதும், நான் இங்கே வந்து படுற கஷ்டமும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. எதுக்காகடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சாலுமே வந்து நம்ம விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து நம்மளை வந்து இவ்வளோ வெறுக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்கங்க. நம்ம போதுண்டா இந்த வாழ்க்கையே நமக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம மல்லி வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தாங்க. நம்ம விஜய் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் வந்து மல்லி வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து காரியம் செய்வாங்களா? அவங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், என்கிட்ட காசு இல்லாதனால தான் நான் வந்து வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உங்களுக்காக தானே வந்து நான் வந்து பண்ணேன். ஆனால் நான் வந்து பண்ணது ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பாக ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் எல்லாமே வந்து நான் வந்து ஆசையாக வந்து பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ராமிஸும் வந்து வாங்கிட்டு நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து இப்போ வந்து என் மேலேயே வந்து கோவப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே கேள்வி மேலே கேள்வி மல்லிக்குள்ளேயே வந்து எழுந்தாலுமே வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்ம மல்லி வந்து ஓப்பனாக வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசவும் முடியல, யாருக்கிட்டையும் வந்து சொல்லி அளவும் முடியல. தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னைத்தானியே வந்து வருத்திக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து செட் ஆகாது நமக்கு, நம்ம வந்து எது பண்ணாலுமே வந்து விஜய்க்கு வந்து பிடிக்கல, விஜய் வந்து கனடா கிளம்புறதுக்குள்ளே வந்து நாம் வந்து கிளம்பிடலாம் இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து உடனே வந்து ஊரை விட்டு கிளம்பலாம், இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டி தாங்க. வெண்பாக்குட்டியை வந்து பார்த்ததுமே வந்து மல்லியோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது, மல்லிகிட்ட இது வெண்பாக்கிட்ட வந்து சொல்லிடலாமா, இல்லை வந்து வெண்பாக்கிட்டே வந்து சொல்லாமல் வந்து இந்த ஊரை விட்டு வந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து இத்தனை கேள்வி வந்து அவங்களுக்குள்ளே வந்து உண்டாகுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து மல்லி வந்து யோசிக்கணும், அவளை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி ஆகணும், எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்டா விஜய் உங்ககிட்ட, ஆனால் உன்னுடைய கல்யாணத்தை தவிர வந்து எனக்கு வந்து எல்லாமே உங்ககிட்ட வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ மேலும் மேலும் வந்து இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு விஜய் வந்து வாழ்த்துறாங்க. இப்படியெல்லாம் வாழ்த்திக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் எதனா ஒன்று வந்து நடக்குமா? கண்டிப்பாக வந்து நடக்காது. கண்டிப்பாக மல்லியோட சப்போர்ட் இல்லாமல் வந்து விஜயால் வந்து தனியாக வந்து அந்த இதை வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டில் வந்து மல்லி தான் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதே மேனேஜர் தான் வந்து இல்லை விஷால் தான் வந்து சொன்னது, மல்லி வந்து சொல்லலைங்க அப்படின்னாலாம் வந்து சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுமே வந்து நம்ம விஜய் வந்து இப்படி வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துக்கவே முடிஞ்சிக்காது. அந்த அளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மாறிட்டாருங்க. அவங்க அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி 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 ஏதோ வந்து கொடுக்குற மாதிரியே வந்து அவங்க அக்கா தான் என் உயிர், இல்லைனா வந்து நான் வெறும் ஜீரோ அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கலாம். மல்லிக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து கொடுப்போம். கண்டிப்பாக வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பர்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுக்காவில் வந்து ஒரு வாலிபால் வந்து டோர்னமெண்ட் வந்து நடக்குது. என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 2லேருந்து மார்ச் 9 வரையும் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து வராங்க. அதில் வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து நேஷ்னலு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த இதில் வந்து எத்தனை மணிக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்காக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நீங்களும் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு வாலிபால் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள், எப்படியெல்லாம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கேம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் வந்து பாருங்கள். மறக்காமல் பாய் பாய், see you, டாட்டா.